பற்றினேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் கூடுதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. நம் ஜோதர சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம் வாழ்க வளமுடன் வளர்க நிறைவுடன். இது ஸ்ரீ செந்தூராஜோதிடம் யூடியூப் சேனல். நம்ம ஸ்ரீ செந்தூராஜு யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், யோகங்கள், ஜாதக பதிவுகள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது திருமணம் மறுக்கப்பட்ட ஜாதகம். இது நண்பருக்கு வந்தது, என் பார்வைக்காக அனுப்பிச்சார். சும்மா ஆய்வு பண்ணி பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்னதான், ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு படிப்பினை தரக்கூடிய அமைப்பில் வந்து நிற்கும். ஸோ இந்த வகையில் இது என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஜாதகி பெண் ஜாதகம் 63 வயதாகிறது, திருமணம் மறுக்கப்பட்டிருக்கு. இந்த வயதில் எதுக்கு பார்க்க வந்திருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் தன் வாழ்க்கை எப்படி போகும், எனக்காக ஒரு ஆறுதலுக்கு தோல் சாஞ்சு அழுகிறதுக்காக ஒரு தோல் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இந்த ஜாதகம் வந்திருக்குது. இந்த ஜாதகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பார்ப்போம், வாங்க போகலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகி பிறந்தது 10/1/1963. லக்னமாக வந்திருக்கிறது சிம்ம லக்னம், ராசியாக வந்திருக்கிறது கடக ராசி. இங்கே லக்னமும் ராசியும் 2/12 வருது. துத்தியாத தோஷம் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம். இது 2/12 வந்ததுன்னா கிடைக்கிற காலத்தில் கிடைக்க விடாமல், அப்படியே கிடைச்சாலும் அதை வச்சுக்கிட்டு அனுபவிக்க முடியாமல் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த லக்னமும் ராசியும் இருக்குது. லக்னம் சிம்ம லக்னம் ரொம்ப ஆளுமை மிக்க லக்னம் இல்லைங்களா. நம்ம பொதுவாக சொல்லுவோம், அரசியல், அரசாங்கம், ஒரு தலைமை, ஒரு எதிர்த்துக்கூடிய தைரியம் எல்லாமே இருக்கும். ஃபோர்ஸான ஆளு அந்த லக்னம். அந்த லக்னத்தில் சிம்ம லக்னமாக விழுந்து லக்னாதிபதியான சூரிய பகவான் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. அதுவும் குருவின் வீட்டில் அமர்வும்போது இன்னும் ஆன்மீக தொடர்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு பாரம்பரியம் மிக்க செல்வதில் வந்த குடும்பத்தில் வந்த பெண் தான் இவங்க. லக்னம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எடுத்துக்கலாம். பஞ்சமாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். அவர் 7ஆம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். குரு 7ஆம் இடத்துல அமர்வது தவறு கிடையாது, ஆனால் தனிச்ச குருவாக அமர்ந்திருக்கிறார். அந்தணன் தனித்தமர அவகீர்த்தி மெத்த உண்டு அப்படின்னு ஒரு கவி இருக்குது. குரு அங்கே தனிச்சு உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் 5ஆம் அதே மாதிரி குரு வந்து முழு சுபர். அவரை வந்து ஜாதகத்தில் எந்த வளத்தையும் கிடக்கூடாது. நான் அதுக்கு விதிவிலக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சுபர் வந்து ஒரு திரிகோணத்தில் அமரலாம், கேந்திரத்தில் அமர்வது பலத்தை குறைச்சிரும். அந்த வகையில் திரிகோணாதிபதியான குரு பகவான் 7வது கேந்திரத்தில், சப்தம கேந்திரம்னு நம்ம சொல்லுவோம், அந்த 7வது கேந்திரத்தில் அமர்ந்தது இங்கே ஒரு சிறு ட்ராபேக் தான். ஆனால் லக்னத்தை பார்க்கிறார், அது ஒரு வகையில் சிறப்பு. நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், குரு லக்னத்தையோ ராசியோ பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும், எந்த விதத்துலையும் கௌரவ பங்கம் ஏற்படாது அப்படிங்கிற அமைப்பில் இது இருக்கும். அப்போ குரு லக்னத்தை பார்க்கிறார், அது ஒரு வகையில் சிறப்பு. சரி, பாக்கியாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். இந்த லக்னத்திற்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர் பாதகாதிபதியும் ஆதிபதியும் பெற்று செவ்வாய் பவன் லக்னத்துக்கு 12ல் மறைஞ்சிட்றாரு. அப்போது 1-5 நல்லா இருக்குது, அதாவது வந்த பிறப்பும் வாழ்கின்ற வாழ்க்கையும் நல்லா இருக்குது. அதை அனுபவிக்க முடியுமான்னு கேட்டால் அங்கே பாக்கியங்கள் தான் தொந்தரவாக இருக்குது. செவ்வாய் 12ல் மறைஞ்சது கூட தவறில்லை, நீசமடைகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால். ஆனால் வக்ரம் அடைகிறார். அப்போ செவ்வாய் நீச வக்ரம் உச்ச பலனை கொடுக்கும். அப்போ பாதகாதிபதி வலு அதிகமாக தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சந்திரன் ஆட்சி பெற்ற சந்திரனோட இருக்கிறார் அப்படிங்கும்போது நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இங்கே பெறுகிறது. அப்போ செவ்வாய் வந்து தொந்தரவு இல்லை, ஆனால் பாதகாதிபதிங்கிற ஒரு ஸ்தானம் தான் இங்கே வலு ஜாஸ்தியாக இருக்கே தவிர பாக்கியாதிபதிங்கிற ஸ்தானம் குறைஞ்சி தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ 1-5-9 பலமாக இருக்கான்னா, பலம் 1-5 பலமாக இருக்குது, 1 பலமாக இருக்குது, 5 கொஞ்சம் பலவீனப்பட்டு கிடக்குது, 9 இன்னுமே பலவீனப்பட்டு கிடக்குதுன்னு தான் எடுத்துக்கணும். அப்போ ஒரு பெண் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் வந்து பலவீனப்படக்கூடாது. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு விஷயத்துக்கு கூட்டிகிட்டு போகுங்கிற அமைப்பில் வந்து நிற்கும். சரி, நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு, இந்த ஜாதகர் 63 வயது வரைக்கும் ஏன் திருமணம் ஆகவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. குடும்பத்தை அமைச்சு கொடுக்கவர் யார் அப்படின்னா, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்த அதிபதியான புதன் பகவான் தான் குடும்பத்தை அமைச்சு தரணும். சரிங்களா. அப்போ அந்த புதன் எங்கே உட்காந்துருக்கிறாரு, லக்னத்துக்கு 6ல் போய் மறைஞ்சிட்றாரு. புதன் லக்னத்துக்கு 6ல் மறைஞ்சு குடும்பங்கிறது வந்து ஒரு சங்கடங்கள், கடன், நோய், எதிர், வம்பு, வழக்கு இந்த மாதிரி விஷயத்தை தான் கொண்டு வந்துடுவாரே தவிர குடும்பத்தை நிம்மதியாக அமைச்சு தரக்கூடிய அமைப்பில் இல்லை அப்படின்னு ஆயிடுது. 10வதுக்கு அங்கே சனி பகவான் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கிறார். புதன் சனி இணைவே ஒரு ஏமாற்றத்தை சொல்லும். இங்கே ஏமாற்றங்கிறது என்ன, புதன் வந்து குடும்பாதிபதி, சனி வந்து கலத்திரஸ்தானாதிபதி. இந்த குடும்பமும் கலத்திரமும் ஒரு ஏக்கத்தையும் ஒரு ஏக்கங்களையும் ஒரு ஏமாற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இந்த ஜாதகத்தில் வந்து நிற்குது. அங்கே 10வது கேதுவின் பிடியிலையும் வேறு இருக்கிறாங்க இவங்க 2 பேரும்.
சரி, இது மட்டும் போதுமான்னு பார்த்தா அந்த இடம் திதிசூன்யமாகவும் இருக்குது. அப்போ குடும்பாதிபதி இங்கே பலமாக வலு குறைஞ்சு கிடக்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. குடும்பாதிபதி மட்டும் வலு குறைஞ்சா போதுமா, குடும்பம் அமைஞ்சிராதா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. 7ஆம் இடத்த அதிபதி பார்க்கணும், குலத்திரம் வரக்கூடிய இடம் பார்க்கணும். அந்த 7ஆம் இடத்த அதிபதி தன் ஸ்தானத்துக்கு விரயத்தில் உட்காந்துருக்கிறாரு, லக்னத்துக்கு 6ல் மறைகிறாரு, கேதுவின் பிடியிலையும் இருக்கிறார். அப்போது இங்கே குடும்பாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியும் வலு குறைஞ்சி கிடக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இந்த 2 விஷயம் குறைஞ்சா ஒரு திருமணமே நடக்காதா அப்படின்னு பார்த்தா உபகரணங்களாக 3, 7, 11 நம்ம சொல்லுவோம் ஜாதகத்தில். அது என்னடானா காமத்திரிகோணம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது. இங்கே 3ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல திக்பலமாக உட்காந்துருக்கிறார். அப்போது ஸ்தான பலத்தை பெறுகிறார் சுக்கிர பகவான். சரி, அதனால் சந்தோஷப்பட்ட குடும்பம் அமைஞ்சிருமான்னு கேட்டீங்க அப்படின்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அங்கே பாருங்கள், மாந்தி பகவானோட நெருக்கத்தில் உட்காந்துருக்கிறார். மாந்திங்கிறது பொதுவாக தமிழ்நாட்டில் பரவலாக பார்க்கப்படுவதில்லை. சில இடங்களில் பார்க்குறாங்க, சில இடங்கள் பார்ப்பல. ஆனால் கேரளாவில் முக்கியமாக மாந்திக்கு பங்கு இருக்குது. மாந்திங்கிற ஒரு கிரகம் குளிகன் நம்ம சொல்லுவோம். சனி பகவானின் பிள்ளை அப்படின்னு ஒரு புராண கதை இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, இருக்கிற இடத்தில் இருக்கிற கிரகத்தை தொந்தரவு செய்யக்கூடிய அமைப்பாக வந்து நிற்கும். அப்போ இங்கே வந்து 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி வீரிய ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சாலும் மாந்தி பகவான் பிடியில் அவரும் பலம் இழந்து கிடக்கிறார். 7ஆம் இடத்தை பற்றி முதலே சொல்லிட்டோம். 11ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த லக்னத்திற்கு வந்து 11ஆம் அதிபதி புதன் பகவானே வரார். அவரும் வந்து தன் ஸ்தானத்துக்கு 8லையும் லக்னத்துக்கு 6லையும் மறைஞ்சிருக்கிறார். அப்போ 2வது வகையிலையாவது ஒரு திருமணம், 2வது திருமணமாக கூட போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஜாதகத்துக்கு குறைவாக தான் இருந்திருக்கு. இவங்களுக்கு நடக்கிற திசை பாருங்கள், 16 வருஷம் சனி மகா திசை நடந்திருக்கு. இதில் ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஆட்சி, சந்திர பகவான் ஆட்சி 2 பேரும் சமசப்தமாக செலுத்திட்டு இருக்கிறாங்க. சனி பகவான் திருவோணம் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறாரு, சந்திர பகவான் பூச நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. இங்கே சார பரிவர்த்தனை, மறைமுகமாக சார பரிவர்த்தனை இங்கே நிறைய வேலை செஞ்சுருக்கு. இங்கே சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருந்தாலும் அவர் வந்து விரயஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார். அப்படிங்கும்போது இங்கே விரயங்கள் தான் அதிகமாக நடந்திருக்கு. சரி, இப்போது நடக்கிற திசை 16 வருஷம் சனி மகா திசை. விரையாதிபதியின் சாரத்தை வாங்கி கலத்திரஸ்தானாதிபதி திசை நடத்துகிறார். 16 வருஷம் ஒன்றும் பெருசாக இல்லை, குழந்தைங்க வயசுன்னு விட்டுறோம். அதற்கடுத்து 17 வருஷம், இது முக்கியமான வயது காலகட்டம் இல்லைங்களா. 16, 17 கிட்டத்தட்ட 33 வயது வரைக்கும் புதன் மகா திசை. இந்த லக்னத்திற்கு புதன் இன்னும் பெரிய கெடுதலை செய்யக்கூடியவர் அல்ல. அவர் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னு பாருங்கள், 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. சரி, உட்காந்தார். யாரோட சாரத்தை வாங்கியிருக்கிறான்னு பாருங்கள், அவரும் சந்திர பகவானின் சாரத்தை வாங்கி திசை நடத்தியிருக்கிறார். புதன் சந்திரன் இணைவும் ஒரு ஏமாற்றத்தை சொல்லும், அதுவும் ஒரு கதை இருக்குது நம்ம ஜோதிடத்தில். அப்போது இங்கே புதன் சந்திரன் சாரத்தை வாங்கி அந்த 17 வருடத்தையும் கடலில் பெஞ்ச மழையாக போயிடுச்சு அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அதற்கடுத்து நடந்த நல்ல திசையாக நடந்திருக்க மாதிரி பாருங்கள், கேது மகா திசை நடந்திருக்கு. கேது இந்த லக்னத்திற்கு யார், 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. சூரியனின் சாரத்தை வாங்கி தரிசனம் நடத்திருக்கிறார். அந்த காலகட்டம் அது 40 வயதுலையாவது இந்த ஒரு வாழ்க்கை துணை கொடுத்துருக்குமான்னு கேட்டால் வந்திருக்கும். இவங்க அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, லக்னம் சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன். என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்குன்னா, தன் படிப்பு, தன் குடும்பம், தன் குலப்பெருமை, இதற்காகவே வந்து இந்த ஜாதகம் வேண்டாம், இந்த ஜாதகம் வேண்டான்னு ஒரு மறைமுகமாக தள்ளி கட்டு போச்சிருக்கும். இதில் இன்னொரு சூட்சமம் என்னென்னா, லக்னத்திற்கு 5, 7, ராசிக்கு 5, 7, காலபுருஷனுக்கு 5, 7 இந்த இணைவுகளும், சந்திரன் செவ்வாய் இணைவும், புதன் சனி இணைவும், இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி சுக்கிரன் வீட்டில் அணைக்கவும் செவ்வாய் வீட்டில் சுக்கிர பவன் வருவது இவங்களுக்கு ஒரு கட்டாயமாக ஒரு காதல் தந்திருக்கும். அந்த வயது காலங்களில் புதன் திசை நடக்கும்போது ஒரு காதலை தந்திருக்கும். அந்த காதல் ஏமாற்றத்தை தந்திருக்கும். அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் காலம் தாழ்த்தி வந்திருக்கிறாங்க அந்த 7 வருடம். அப்போ 40 வயசு வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சுக்கிர மகா திசை நடந்திருக்கு. சுக்கிரன் திக்பலமாக உட்காந்துருக்கிறாரு. நம்ம சந்தோஷப்பட்டோம்னா, அவரும் 6ஆம் இடத்தில் அணிந்த சனி பகவானின் சாரத்தை வாங்கி திசை நடத்தியிருக்கிறார். அப்போ இந்த 6ஆம் இடத்தில் அமைஞ்ச சனி பகவானின் சாரத்தை வாங்கி சுக்கிரன் திசை நடத்தியும் அவரும் திருமணத்தை கொடுக்கவில்லை, திருமணத்தை மறுத்து விட்டார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இது மறுத்ததுக்கு காரணம், ஜாதகக்காரர்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் அதை வாழ வைக்கக்கூடிய அமைப்பு நம்ம கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா விதி இருந்தால் விதி விலக்குகள்னு இருக்கும். அந்த விதி விலக்குகளை ஜாதகர் கடைப்பிடிச்சாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கடைப்பிடித்திருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, அந்த முயற்சின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த இடத்துல திதிசூன்யத்தில் இருக்கிறார். அப்போது பார்த்துக்கொள்ளலாம், வரட்டும், நம்ம இதுக்கு மேலேலாம் போக முடியாது, நமக்குங்கிற ஒரு ப்ரெஸ்டீஜ் என்னாகிறது, தன்மானம் என்னாகிறதுன்னு விட்டு கொடுக்காமல் போவதுங்கிறது இந்த ஜாதகத்துக்கு நிறையவே இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த சூரியன்கிறது பாருங்கள், அவர் வந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். குலப்பெருமை சொல்லக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கிறார். என்ன நடந்தாலும் சரி, நான் இப்படி தான், என் ரூட் இது தான், அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக நின்றுருப்பாங்க.
இந்த விட்டு கொடுத்தல், அனுசரித்து போதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க கையில் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூட இருந்திருக்கும். ரெண்டாவது, காலம் சில கணக்கீடுகளை வச்சுருக்கும். அந்த காயம் மாறுவதற்கும் ஒரு காலதாமதம் எடுத்திருந்திருக்கும். இந்த ஜாதகையை பொறுத்த வரைக்கும் காலத்தை கொஞ்சம் நிறையாவே விரயம் பண்ணி விட்டார்கள் அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியிருக்காரு. நான் எடுத்து சொல்வதற்கு ஆள்கள் இருந்தாலும் கேட்பதற்கான மனநிலையில் ஜாதகர் இல்லாததும் இந்த திருமண வாழ்க்கையை தள்ளி போட்டு கொண்டே போயிருக்குது. இந்த வயதில் இவங்க கேட்ட கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது துணையாக ஒரு விஷயம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதற்கு என்ன சொல்வது, இந்த காலகட்டத்தில் அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் அந்த மாதிரி இடத்துக்கோ ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு இடத்துக்கு போயிருக்குது தான் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு பேச்சு துணைக்கான அமைப்பாக இருக்குமே தவிர இவங்களை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போவதுங்கிறது இந்த காலகட்டத்தில் வருவதுங்கிறது இன்னும் சிரமம் தான். ஏன் அப்படின்னா நடக்கிறது சூரிய மகா திசை. சூரியன் சுக்கிரன் சாரத்தை வாங்கி தான் திசை நடத்தி கொண்டு இருக்கிறார். இங்கே சூரியன் சுக்கிரன் இடைவெளி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 46 டிகிரி இருக்கும். அப்போ இதுவும் திருமண வாழ்க்கையை தள்ளி கொண்டு தான் போயிருக்கும். வான வீதிகள் கோடெல்லாம் கிடையாது, பக்கத்து பாக்ஸில் தானே இருக்குது, பக்கத்து ராசியில் தானே இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் அந்த சூரியன் சுக்கிரன் இடைவெளிங்கிறதும் கண்டிப்பாக காலதாமத திருமணத்தை தரும். முன்னாடியே திருமணத்தை கொடுத்துருந்தா ஒரு குழந்தை பிறப்புலையோ இல்லாட்டி சேர்ந்து வாழ்வதிலையோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை சங்கடங்களையும் சந்திருக்கும் இந்த ஜாதகம். இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா 62 வயது வரைக்கும் வாழக்கூடிய தன்னம்பிக்கை இதற்கப்புறம் இருக்குமான்னு கேட்டால் படிப்படியாக குறைஞ்சிட்டே வருகிறது. அதனால தான் இந்த ஜாதகம் பார்வைக்கு வந்தது. இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், செவ்வாய் ராகு கேதுக்கள் மட்டும் அதாவது திருமணத்தை தள்ளி போடாது. சூரியனும் சனி பகவானும் காலதாமதத்தை படுத்துவாங்க. இங்கே சூரியன் 5ஆம் இடத்தில் அமர்ந்ததும் ஒரு வகையில் சிறப்பு என்றாலும் ஒரு வகையில் கொஞ்சம் நெருடலையை தந்திருக்கிறது. அதே மாதிரி 2, 5, 7, 9, 3, 7, 11 இவங்களெல்லாம் வலு குறைந்திருப்பது திருமணத்தை மறுக்கப்பட்டிருந்தாலும் ஜாதகர் முயற்சிங்கிறது கொஞ்சம் இன்னும் குறைவாகத்தான் இருந்திருக்கும். அதனால் முயற்சி குறைவுனா என்னென்னா நம்பிக்கை ஜாஸ்தியாக இருந்திருக்கும். நான் பார்த்துக்கலாம், எனக்கான வழியை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ரத்தம் சூடாக இருக்கும்போது எதுவும் தவறாக தெரியாது, எதுவும் சாதாரணமாக தெரியும். ரத்தம் உறைய காலம் செல்ல வயது மூப்பு ஏற தனக்குன்னு ஒரு துணைங்கிறத விட பேசுவதற்கான ஆள் இல்லைங்கிற போது இந்த வருத்தம் ரொம்பவே வலி மிகுந்தது. அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அனுபவிக்கும் போது அது தெரியும் அந்த விஷயங்கள். ஸோ அதனால தான் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவது என்னென்னா, காலகாலத்தில் திருமணங்கிற ஒரு விஷயத்தை ஏற்பாடு செஞ்சுக்கங்க. ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகிட்டு தான் உங்கள் கேரியரை டெவலப் பண்ணிட்டு தான் நம்ம ஃபினான்ஷியலுக்கான இதில் போவோம், அடுத்த திருமணத்தை நோக்கி போவோம்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் சில முட்டாள்தனமான முடிவுகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வாழ்க்கையில் சம்பாரிச்சுக்கலாம், இல்லை அடுத்தடுத்த கேரியரை டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் திருமணங்கிற ஒரு முறையான திருமணங்கிறது, முறையான சந்ததி பிறப்புங்கிறது ஒரு விஷயம் நடந்தால் தான் வாழ்க்கை முழுமை பெறுங்கிறது நான் இந்த காலத்து எப்போவுமே நான் சொல்லக்கூடியது. ஸோ விதி இருக்கும்போது விதி விலக்குகள் இருக்கும். இந்த ஜாதகம் சரியான ஜாதக இணைவாக இவங்க தேர்ந்தெடுத்து அதற்கான ஒரு அட்வைசர், ஒருத்தருக்கு 2 தடவை அட்வைஸ் கேட்டுட்டு அடுத்த ஜாதகத்தை நோக்கி இவங்க சென்றிருந்தாங்கன்னா, இல்லை அந்த காதலை மறக்க முடியல அப்படின்னா அதற்கான ஒரு வழித்துணையை தேர்ந்தெடுத்தாங்க, இவங்களும் இன்றைக்கி ஒரு தனிமரமாக இல்லாமல் ஒரு பூந்தோட்டத்தில் ஒரு சின்ன செடியாவது எங்காவது இருந்திருக்கலாம்ங்கிறது என்னுடைய சிறு கருத்து. இந்த ஜாதகம் நிறைய ஆய்வுகள் இருக்குது. சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் இதை பற்றி புரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிறவங்க ஆய்வு பண்ணி பாருங்கள். இது ஸ்ரீ செந்தூராவ் ஜோதிடம். இது வரைக்கும் நம்ம ஜோதிட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனி சப்ஸ்கிரைப் செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நான் தெளிவு செய்ய காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீ செந்தூராவ் ஜோதிடம்.